12th ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சரியா ஒரு 10 நாள்ல உன் வாழ்க்கையை தீர்மானிக்கூட அந்த இம்பார்ட்டன்டான எக்ஸாம் நோக்கி நீங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. 12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நேத்து மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு 30ல இருந்து 40 பேர் எக்கனாமிக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருக்க. இதுல என்னன்னா யூடியூப்ல இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்கேன்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பார்த்தா அங்க கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரு 2 மார்க் அண்ட் 3 மார்க் எக்கனாமிக்ஸ் போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு தொடர்ந்து நம்ம ஆல்ரெடி 2 மார்க் அண்ட் 3 மார்க் போட்டிருக்கோமா நம்மளும் செக் பண்ணா 2 மார்க் அண்ட் 3 மார்க் போடவே இல்லை. அதனாலதான் என்னமோ இவ்வளவு பேரு திருப்பி கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் இன்னைக்கு 12th ஆர்ட்ஸுக்கான அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நீங்க எல்லாரும் திருப்பி கேட்டுட்டு இருக்க அந்த சப்ஜெக்ட் வீடியோவோட நான் வந்துட்டேன். இந்த வீடியோ சரியா மதியானம் 1 o'clock உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்தா போதும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 12th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமான்னு கேட்டனா உண்மையாவே சாதாரணமான விஷயம் தான். அது எக்கனாமிக்ஸ் மாதிரியான தியரி சப்ஜெக்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலரான இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சாலே போதுமானது, நீங்க ஈஸியா சென்டம் எடுத்துக்கலாம். 12th உங்களுடைய 4 சப்ஜெக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். என்னென்னது? சயின்ஸ் குரூப்பா இருந்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதே ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ் மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எனிதிங். அப்ப இந்த 4 சப்ஜெக்டும் ஏன் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம்? இந்த 4 சப்ஜெக்ட் என்னெல்லாம் பண்ண போது இன்னும் சரியா 1.5 மாசம் கழிச்சு உன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 சப்ஜெக்ட் தான் உன்னை எந்த காலேஜ் நீ போறேன்றது தீர்மானிக்க போதும். ஒவ்வொரு காலேஜ் வாசல்ல நீ போய் நிக்கும் பொழுது இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கை தான் எல்லா காலேஜுமே கேட்பாங்க. நீ இன்ஜினியரிங் போனாலும் சரி, சயின்ஸ் குரூப் பசங்க நீங்க பிடெக் போனாலும் சரி, எந்த கோர்ஸ் போனாலும், பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட எந்த கோர்ஸ் போனாலும் சரி, உங்களோட 4 மேஜர் தான் கேட்பாங்க. அதேதான் ஆர்ட்ஸ் குரூப் பசங்க நீங்க பிபிஏஓ, பிசிஏஓ, பிகாம்ல எந்த கோர்ஸ் போனாலும் சரி, பிஏ ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்ஸ், லிட்ரேச்சர் கோர்சஸ் எது போனாலும் சரி, இந்த 4 சப்ஜெக்ட்ல நீ என்ன மார்க்ன்றதை கேட்டுதான் உன்னை காலேஜ் வாசல்லே என்ட்ரி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டதான 4 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் தான் 12th ஆர்ட்ஸுக்கான இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட். இதுல ஈஸியா நீங்க சென்டம் எடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா சென்டம் எடுக்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னது? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கிட்டத்தட்ட வீடியோவை 2000-3000 பேர் பாக்குறீங்க, ஆனா வெறும் 40-50 பேர் லைக் போட்டு போயிட்டு இருக்கீங்க. சினிமா கலாச்சாரத்துக்கு எவ்வளவு பேர் லைக் பண்றோம், ஸ்போர்ட்ஸ் கலாச்சாரத்துக்கு எவ்வளவு லைக் பண்றீங்க, ஓகேவா? தேவையில்லாததுக்கெல்லாம் லைக் பண்ணிடுறீங்க. படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு நீங்க முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க, லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் பயனடைகிற மாதிரி பார்த்துக்கணும். கண்டிப்பா இன்னொன்னு ஒண்ணுதான் சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க மேல பயோல கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க், பேஸ்புக்கோட லிங்க், இன்ஸ்டாவோட லிங்க்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கோம். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் அப்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நைட்ல எனி இம்பார்ட்டன்ஸ், மிட் நைட்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆனா கூட உடனே நாங்க போடக்கூடிய இடம் வாட்ஸ்அப் சேனல்ல தான். அதனால நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க இன்னுமே ஜாயின் பண்ணாம இருந்தா தயவு செய்து வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு கிளியரா வேணும்னா ஒன்னு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டா பேஜை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்கன்ற அந்த நம்பிக்கையோட இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம். 12th நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த 4 சப்ஜெக்ட வச்சுதான் நீ காலேஜ்குள்ள போறியா, எந்த காலேஜ்குள்ள சேர போதேன்றதே தீர்மானிக்க போகுது. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். பட் ஆனா இந்த 2 மாசம் கழிச்சு நீங்க ஒவ்வொரு காலேஜ் வாசல்ல போய் நிக்கும் போது உன் கூட ஃப்ரெண்டா இருந்த அவங்க நல்ல மார்க் எடுத்துட்டு அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள போய் அட்மிஷனை போட்டு கெத்தா வெளியே வருவாங்க. நீங்க மார்க்க சரியா எடுக்கலைன்னா நீங்க காலேஜ் வாசல் நின்று யாரா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவா, யாரா சீட் வாங்கி தருவா அப்படின்ற வேதனையோட நின்று இருப்பீங்க. நீங்க நினைச்ச அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு போக முடியாது. அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. உன் மார்க் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த மார்க்கை இப்பயே நீ கேதர் பண்ணிட்டனா நீ நினைக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான காலேஜுக்கு ஒன்னால ஈஸியா போயிட முடியும். அதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் அந்த இம்பார்ட்டனோட வந்திருக்கும். 2 மார்க் அண்ட் 3 மார்க் சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 2 மார்க்கும் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 3 மார்க்கும் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இந்த 2 மார்க்ல 14 மார்க்கும், இந்த 3 மார்க்ல 21 மார்க் இருக்கு. 35 மார்க் இந்த செக்ஷன் மட்டுமே ஹேண்டில் பண்ணுது. இந்த செக்ஷன்ல இருக்க இந்த 35 மார்க் எப்படி எடுக்க போறோம்? அது மட்டும் கிடையாது, இந்த 2 மார்க் 30th கொஸ்டினும், இந்த 3 மார்க் 40th கொஸ்டின் 40வது கொஸ்டின், இந்த 2 தான் கம்பல்சரியாவும் இருக்கு. இந்த கம்பல்சரி எப்படி அட்டன் பண்ண போறோம்? 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் both of you 12 லெசன்ஸ் இருக்கு மொத்தம். இந்த 12 லெசன்ல புக் பேக்ல இருக்கிற 2 மார்க்ஸ் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 86 2 மார்க் இருக்கு. புக் பேக்ல இருக்கிற 2 மார்க் மட்டும் பாத்தீங்கன்னா 86 2 மார்க் இருக்கு. புக் பேக்ல இருக்கிற 3 மார்க் மட்டும் பாத்தீங்கன்னா 82 இருக்கு.
இதுதான் புக் பேக் கவுண்ட். பட் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா பிடிசியோட இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டும் நாங்க செலக்டிவா 37 2 மார்க்ஸ் தான் நாங்க தரோம். நாங்க டைரக்டா கொடுக்குற 2 மார்க்ஸோட கவுண்ட் எவ்வளவுனா 37 தான். 86 எங்க இருக்கு, 37 எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. பாதிக்கு பாதி கூட இல்ல, கிட்டத்தட்ட 30% நாங்க கட் பண்ணி தரோம். அதேதான் 3 மார்க் பாத்தீங்கன்னா 82 புக் பேக்ல இருக்கு. நாங்க கொடுக்கக்கூடிய 3 மார்க் பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின் இருக்கு. இப்போ உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து கீழே உடனே கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், இதுல இருந்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. சந்தேகப்பட்டா வாழ முடியாது, சந்தேகப்பட்டா மார்க் எடுக்க முடியாது, படிச்சாதான் மார்க் எடுக்க முடியும். அதனால படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வச்சு. சந்தேகம் வந்துச்சா, நீ எழுதின ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு செக் பண்ணி பாரு, இந்த கொஸ்டின்ல இருந்து 7 கொஸ்டின் வந்திருக்கா வரலையா. 7 இல்ல 6. ஏன் அந்த 7 உன்ன விடுறனா, அந்த கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் அதை தனியா படிச்சுதான் ஆகணும். கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க். சம்டைம்ஸ் ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல இதே இம்பார்ட்டன்ட் குள்ளேயும் கவர் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா கொஸ்டின் பேப்பரை இந்த வருஷம் செட் பண்ணிட போறது கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்த சிலபஸ் லாஸ்ட் சிலபஸா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால கவர்மெண்ட் அவங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால 6 2 மார்க் கம்பல்சரி இல்லாம 6 3 மார்க் கம்பல்சரி இல்லாம உனக்கு இதுல கேரண்டியா வந்துட போகுது. உனக்கு சந்தேகம் தான், உன்னுடைய ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோ, செக் பண்ணி பாரு. உன்னுடைய ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோ, செக் பண்ணி பாரு. ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எடுத்து வச்சுக்கோ, செக் பண்ணி பாரு. சந்தேகத்தை தீர்த்துட்டு படிக்கிற வேலையை ஆரம்பிச்சேன்னா நீ கண்டிப்பா இந்த 35 மார்க் 21 மார்க் 3 மார்க்கும் 14 மார்க் அந்த 2 மார்க்கும் ஒன்னால சேர்த்து 35 மார்க் ஒன்னால கேரண்டியா எடுக்க முடியும். ஆல்ரெடி கோல்டன் 5 மார்க்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு போட்டிருக்கோம். அந்த 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சனா 7 5 மார்க் 35 மார்க் எடுத்துட முடியும். அப்ப 3 மார்க் 2 மார்க் சேர்த்து 35, 5 மார்க் சேர்த்து 35, 70 மார்க் உனக்கு ஜெனரேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. 12 லெசன்ல இருக்க புக் பேக்ல இருக்க 1 மார்க் 252 1 மார்க் படிச்சேன்னா உன்னால 18ல இருந்து 19 1 மார்க் அட்டெண்ட் பண்ணிட முடியும். அந்த மீதி இருக்க 1 மார்க்கு நான் கூடிய இன்னர் கொஸ்டின்ஸ் படிச்சா அந்த 1 மார்க் அட்டெண்ட் பண்ண. அப்புறம் என்ன, சென்டம்கான ஷார்ட் பிளான தெளிவாவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நீங்க ஈஸியா சென்டம் எடுக்கிறதுக்கு வழியும் சொல்லிட்டேன். 12 லெசனுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கீழே வந்துகிட்டே இருக்கு. தயவு செய்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பின்னாடி தமிழ் மீடியத்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கிளியரா வந்துகிட்டு இருக்கு. தமிழ் மீடியம் பசங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு ஓடி போயிடாத, ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு கடைசியில உனக்கு வர அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இந்த பிடிஎஃப் எல்லாமே உனக்கு வேணுமா, கிளியரான அக்யூரான பிடிஎஃப் வேணுமா, கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிஎஃப் கமெண்ட் பண்ணாத, டைரக்டா வாட்ஸ்அப் சேனல் வா, அங்க உனக்கு பிடிஎஃப் இருக்கும். அப்படி இல்லையா இன்ஸ்டா பேஜ்ல வந்து கமெண்ட் பண்ணி உனக்கு பிடிஎஃப் வரதான் போது. கண்டிப்பா நீங்களும் சென்டம் எடுத்து நீங்க ஆசைப்பட்ட அந்த நல்ல காலேஜ் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 12th லைஃப் காலேஜ் லைஃப் நல்லபடியா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.